வணக்கம் viewers, welcome back to Tech Voice Tamil by Phone Arena Tamil. பா செம்ம ரைமிங்கா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதி வந்து அது ரைமிங் ஆகும் டைமிங் ஆகும்லாம் இல்ல. ஆமா. நவம்பர் 16 தான்பா. அண்ட் எபிசோட் என்னப்பா? 477 பா. என்னப்பா நீங்க கேட்டா அதுக்குள்ள அங்க பதில் வருது. ரியல்மி கொஞ்சம் ஃபாஸ்ட் தான் எப்பயுமே. ஓட போறவங்கள என்ன ஓட போறீங்க? X7 தான் வரும்னு ஜனவரி சொல்லிட்டாருல. நான் சொல்லிட்டேனா? நீங்க தான் சிஇஓ, நீங்க தான் சொல்லணும். சரி இப்போ சாம்சங் பார்ப்போம். சாம்சங் ஜனவரி வருது. S21 S21 Plus S21 Ultra எல்லாத்தோட ஸ்பெக்ஸும் லீக் ஆயிருக்கு. ஓகேவா? எங்க அளவுக்குலாம் டஃப் கொடுக்க முடியாது. 3-4 வருஷம் லீக் ஆகும் ஆனா வராது. இது வந்து ஆமா டிசம்பர்னு லீக் பார்த்தனே நோக்கியா. அது டிசம்பருக்கான லீக். ஓகே, நீங்க டிசம்பர்ல திரும்ப ஜனவரிக்கான லீக் பாப்பீங்க. இது என்னன்னா LTPS டிஸ்ப்ளேன்னு போட்டுருக்கு. அப்ப LCD-யா திருப்பி LCD போறாங்களோ? என்னடா சொல்ற? ஆமா, LTPS டிஸ்ப்ளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்னு போட்டுருக்கு S21. ஓகே, ஸ்னாப்டிராகன் இல்ல ஸ்னாப்டிராகன் தான் நம்ம ஊர் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப LCD பேனலுக்கு தான் எல்லாரும் திரும்ப போறாங்களா? தெரியலையே. இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. LCD-க்கு LED-க்கு சாம்சங் AMOLED கொஞ்சம் நல்லா இருக்கு. டியும் ரீப்ளேஸ் பண்ணனும். கரெக்ட்டா? இததான சொல்ல வந்த? இல்ல நீ ஏதாவது புதுசா சொல்லணும்னு பார்த்தேன். இல்ல அந்த ஈஸி. சரி ஓகே. இல்லடா LED பேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. AMOLED இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதுவும் சூப்பர் AMOLED ஆனது சாம்சங்கால தான். அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஒருவேளை அந்த Full HD Plus LCD போனா 120Hz கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. டேய் அது எதுக்குடா S சீரிஸ்ல போய் இம்ப்ளிமென்ட் பண்றாங்க? தெரியல. அது வேற பிளாஸ்டிக் பேக். S21 பிளாஸ்டிக் பேக் பத்திலாம் வருத்தனா பல்லப்பா. நீ என்ன சொல்ல வர? காஸ்ட் கம்மியா இருக்குமா? காஸ்ட் கம்மி தானா? 13,000ல இருந்து ஆரம்பிக்குதா S சீரிஸ். 13,000 S சீரிஸ் இல்ல ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரோட. இல்ல அதுக்கான கேஸ். இந்த ப்ராசஸரே நீ சொல்லு. என்ன நீ சொல்ல வந்ததா சொல்லு. நான் சொல்ல வந்ததா? நோக்கியால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்ல வேணாம். S21 Plus இதுல வந்து இதுவும் 6.7 இன்ச் LTPS டிஸ்பிளே தான், 120Hz மோஸ்ட்லி இதுவும் LCD தான். S21 Ultra தான் Quad HD Plus. இதுதான் 1 லட்சத்துக்கு மேல எய்ம் பண்றது. 1600 nits தான் பிரைட்னஸ். 1600 அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் அடாப்டிவ் டிஸ்பிளே 1ல இருந்து 120Hz வரைக்கும் அடாப்டிவ். நீங்க என்ன 7 ஸ்டேஜ் கொடுக்குறீங்க, நாங்க 120 ஸ்டேஜ் கொடுக்குறோம்டா. என்னடா சொல்ற? அந்த மாதிரி. ஓகேயா? எல்லாம் விசித்திரமா இருக்கு. Snapdragon 875 மோஸ்ட்லி யூஎஸ்க்கு. இந்தியாவுக்கு வந்து Exynos 2100 தான். 2100 சூப்பரா இருக்குமா? சரிலாம். பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் 5 nm. இப்போ 5 nm வந்துச்சுல அதே மாதிரி இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த மாசம் குவால்காம் வருது. அப்போ எக்ஸினாஸும் அடுத்த மாசம் வாய்ப்பு இருக்கு. அந்த 2100 எப்படி இருக்கோ இல்லையோ, நீ நோக்கியா 2100 பாத்திருக்கியா? பின்னாடி போட்டோ வைக்கலாம். ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ எல்லாம் குட்டியா இருக்கும். போனு சூப்பரா இருக்கும். கிரே கலர் ப்ளூ கலர். சாம்சங் நியூஸ்ல என்ன நோக்கியா ப்ரமோஷன் இல்லடா 2100 எக்ஸினாஸ். சரி ஓகே. அடுத்து S21 Plusல வந்து ட்ரிபிள் கேமரா 12 MP மெயின், 12 MP அல்ட்ரா, 64 MP டெலிஃபோட்டோ. அந்த 108 MP வந்து அல்ட்ரால மட்டும் தானே? இந்த வருஷமும் அல்ட்ரால மட்டும் தானே? 200ல வர மாதிரி சொன்னாங்களே. அப்போ 600 வரும். சாம்சங் தானே? ஆமா 600 சாம்சங் தான். OS இருக்கும். அதுக்கப்புறம் 10 MP டெலிஃபோட்டோவும், அதுக்கப்புறம் 10 MP பெரிஸ்கோப். இது வந்து 10x ஜூம்காக பெரிஸ்கோப். 100x இந்த வாட்டி இருக்குமா. அது தவிர லேசர் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குமா. என்னங்க இதெல்லாம்? லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்ததுன்னா ஃபோக்கஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூலாம் இருக்காது அவ்வளவா. நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 8K ரெக்கார்டிங் இருக்கும். 4K 60 FPS, 8K 30 FPS இருக்கும் எல்லாத்துலயும் அப்படின்னு போட்டு. வச்சா அந்த 8K எதுக்காக வச்சா விடுறாங்க? 8K அவங்களால எடுக்க முடியுது விடுறாங்க. ப்ராசஸர்ல சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. சொல்லணும். அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. நீ 8Kல போனே விட மாட்டியா? OnePlus எல்லாம் 8Kல பாரு ஸ்லோ மோஷனே விட போறான். 8K 960 FPS இருந்தது லீக்ல பாக்கல? நீ பாக்கல. அல்ட்ரால வந்து கிளாஸ் பேக் தானா? அப்படியாடா? அதுல மட்டும் அது கேமராக்கு பின்னாடி இருக்க போற கிளாஸா இருக்க போகுது. கிளாஸ் பேக் தான் அப்படின்னு போட்டுருக்கு. மோஸ்ட்லி வந்து 5000 mAh பேட்டரி இருக்கிறதுலே சீரிஸ்ல பெருசு தானே? ஆமா 5000 தான் அல்ட்ரால. S21 வந்து 4000, இது வந்து 4800 S21 Plusல. ஒரு வழியா S21 மாதிரியான போனுக்கே 4000 mAh தொட்டுட்டாங்களா? ரைட். 6.2 inch 4000 mAh எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பட் Exynos 2100 வேற அடுத்த வருஷம் S21 FE
Galaxy Z Fold 3 அது அப்பயேவான்னு தெரியாது, அதுக்கப்புறம் கூட இருக்கலாம். அடுத்த வருஷம் வர வேண்டிய போன்ஸ்ல வந்து நோட் சீரிஸ் இல்ல. நோட் சீரிஸ் வைப்பாங்க பொறுமையா வந்து S21 FE, Z Fold 3, Z Flip 3, Z Fold FE. டயர்ட் ஆகுது, நம்ம என்ன பண்ணுவோம், OnePlus 9 போயிடலாம். ஆமா இது முடியல, நீ என்ன போயிட்டே இருக்க, ஏதோ 3 போனுக்கு சொல்லுவேன்னு பார்த்தா பின்னாடியே ஒரு 5 போன் சொல்ற. நாங்கெல்லாம் லீக் விடுறதா இருந்தாலும் ஒரு போனுக்கு தான் விட்டுரும், புரியுதா? அதுக்கப்புறம் இன்னொரு 2 நாள் கழிச்சு வேற போன் விடுவோம். நீ என்ன ஒரே ஒரு லீக் நியூஸ் தான், அதுக்குள்ளே பார்த்தனா ஒரு 8 போன் பேர் சொல்லிட்டது வரைக்கும். அவ்வளவுதான், அவ்வளவு போன் சாம்சங் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுங்க. OnePlus 9 பார்த்தா விவோ எல்லாம் இல்ல, OnePlus ரெண்டுத்தையும் ரெனோ அண்ட் சாம்சங் என்ன சொல்லிருக்காங்கன்னா எஃப்இயும் ரெனோவும் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு. இது OnePlus இதுவா சாம்சங் எஃப்இ தானே, சாம்சங் பேனல் வாங்கினா அப்படிதான். ஆமா, இது வந்து S10 லைட்டோட 2 பெரிய சென்சார் இருக்கு, ஒரு சின்ன சென்சார் இருக்கு. 64 MP 8 MP. அந்த சின்ன சென்சார் மேக்ரோவா டெலிஃபோட்டோ டெப்த் சென்சார் 2 MP இல்ல 5 MP. நீ ஏன் வருத்தப்படுற? 5 MP தரும், பரவாயில்ல. 3 கேமரால முடிச்சிட்டாங்க. பிரில்லியன்ட். இது தவிர வந்து 144 Hz வேற ரூமர் போயிட்டு இருக்கு. 144 வச்சுக்கோங்க 875 12GB RAM, 65 வாட் சார்ஜிங். அது தெரிஞ்ச விஷயம் தான். வர வர போனோட ஸ்பெசிபிகேஷன்லாம் அவங்க லீக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. யாரா இருந்தாலும் கெஸ் பண்ணிடுவீங்க. என்ன போன தடவை 6.2 இன்ச்சா, இந்த தடவை 6.2 ஆர் அபோவ் இருக்கணும். யாருமே இப்பெல்லாம் சின்னதாகிறது இல்லை, பிக்சல் மட்டும் தான் நம்மளுக்கு ஷாக் கொடுக்குறான் அடிக்கடி. இவங்க எல்லாருமே அப்படி பெருசாகிட்டே போவாங்க. அப்புறம் சார்ஜிங் 65 வாட்டா அப்படின்னு கேட்கணும். ரேம் அதே 12GB, ஸ்டோரேஜ் என்ன 512 வரைக்கும் போகுமா, ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா இவங்க மேக்ஸிமம் 256 நின்றுட்டு இருப்பாங்க. மார்ச் எக்ஸ்பெக்டட். ரெண்டு போன் தான், 3 போன் ரூமர் போயிட்டு இருந்துச்சு. 3 போன்லாம் கிடையாது. 9 Pro 2 போன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது என்ன எதிர்பார்த்தீங்க தெரியல. மூணாவது இந்த சாம்சங் மாதிரி நார்டு மாதிரி அல்ட்ரா இல்ல பிளஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கிறதே விக்க வக்கில்ல. இதுல வந்து 90 அது வரும், 90 வரும். இருக்கிற பிரச்சனை இப்ப எப்படி நம்ம போயிட்டு இருக்கு. சீரியஸா நம்ம என்னதான் வந்து நார்டு அப்படிலாம் சொன்னாலும், நார்டு தான் இருக்குல்ல ஹைலி செல்லிங் இல்லையா, நிறைய அதுதான் விக்குது. OnePlusக்கு ஹை அண்ட் வந்து கொஞ்சம் இப்போ முன்ன மாதிரி இல்ல, லைட்டா கொஞ்சம் ஆட்டம் கண்டு போயிருக்கு. பாக்கலாம் அதை எப்படி திரும்ப அவங்க பிடிக்கிறாங்கன்னு. மேக்சிமம் பிரைசிங் தான் பஞ்சாயத்து. ஏன்னா 55,000 8 Pro ஒர்த்து தான். பட் 8 Pro கம்பேர் பண்ணும்போது இப்ப கூடிய சீக்கிரம் அப்படியே விலை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்கல்ல. 9 Proல அப்படியே ஏத்திடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. 60,000 அந்த மாதிரி நம்ம சொல்றது ஒண்ணும் இல்ல. நீ ரியல்மில ஏதாவது 60,000 கொடுவியா? வரும்போது சொல்லுவோம். அப்புறம் என்னடா 9 சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சாம்சங் ஸ்மார்ட் மானிட்டர்ஸ் M7 ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, மானிட்டராவும் யூஸ் பண்ணலாம், டிவியாவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஆபீஸ் 365 இது எடிட்டிங்கும் பண்ணலாம். இப்போ நோட் போன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே டெக்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த மானிட்டர்லயே நிறைய போர்ட்ஸ் இருக்கு, அவ்வளவு போர்ட்ஸ். சூப்பர். ரேட் வந்து யூஎஸ்ல. இதுல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, HDMI போர்ட் இருக்கு, USB Type-C போர்ட், 65 வாட் சார்ஜிங் இருக்கு. ஓகே. அப்புறம் அடாப்டிவ் பிக்சர் மோட்ஸ் இருக்கு, வைஃபை சப்போர்ட்டும் இருக்கு, பில்ட்-இன் வைஃபை சப்போர்ட். ஓகே. எல்லாமே இதுலயே இருக்கு. ஏன்னா டிவியா யூஸ் பண்றதுனால வைஃபை சப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து இதுல நிறைய மாடல்ஸ் வேற இருக்கு. M5ல வந்து ஃபுல் HD 27 இன்ச் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து $230, 17,000 ரூபாய். அதுக்கப்புறம் 32 இன்ச் வந்து $280, 20,800 ரூபாய். UHD வேணும் அப்படின்னா 32 இன்ச் M7 வந்து $400. இது வந்து ஒரு 30,000 கிட்ட. 30 இன்ச் UHD பரவாயில்ல. அல்ட்ரா HD வந்து அதுதான் நார்மலா. நீங்க வந்து 29,000க்கு இப்போ இங்க சாம்சங் டிவி எல்லாம் வாங்கினா கூட UHD கிடையாதுல்ல. ஆமா, ஆனா ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். இது மானிட்டர்னால கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு. 32 இன்ச்சா இருக்கு. மானிட்டர் 32 இன்ச் குட்டி சைஸாடா. ஆண்ட்ராய்டு டிவியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டுல இது டைசன்ல ஓடுது, அவங்களோட ஓன் OS. ஓகே, நல்லா தான் இருக்கும் அது. டைசன், சாம்சங் டைசன் OS. ரெட்மி அடுத்தது அந்த இஷ்யூ நிறைய பேர் ஃபைன் டிவைஸ் க்ளோஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி அந்த இஷ்யூக்கு வந்து ஒரு வழியா Xiaomi ரிப்ளை பண்ணிட்டாங்க. என்னவா இது எதனால அப்படின்னா, அவங்க கோட்லயும் ஏர்டெலோட கோட்லயும் ஏதோ இஷ்யூ இருக்கான். ஏர்டெல் யூஸ் பண்ணாத ஒருத்தருக்கு பஞ்சாயத்து ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு. அதுதான் இந்த மாதிரி சில ஆப்போட கோடு. சில ஆப்ஸ்ல வந்து முக்கியமா ஏர்டெல் இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்றது வந்து ஏர்டெல் தான்.
அதனால வந்து நிறைய பேர் ரீபூட் இஷ்யூ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ல தான் இந்த இஷ்யூ வந்திருக்கும். நிறைய பேர் 12.05 இந்த 12க்கு அப்புறம் வர அப்டேட்ஸ்ல வந்து MIUI 12க்கு அப்புறம் வர அப்டேட்ல வந்து இந்த ரீபூட் இஷ்யூ. சிம்பிளா சொன்ன வாட்ஸா இதுல பெருசா போயிட்டு இருக்கு. அதுதான் ஏர்டெல் ஆப் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேடா அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஏர்டெல் ஆப் அப்படின்னு தரல எனக்கு, ஏதோ ஒரு பக் இருக்கு அப்படின்னு தான். இது இப்ப வந்து ஏர்டெலோட அபிஷியல் இவங்களே கம்ப்ளைண்ட் இது பண்ணிட்டாங்க. அபிஷியலா வந்து குளோபல் சிஐஓ இவங்களே வந்து மீ போன்ஸுக்கும் எங்க ஏர்டெல் ஆப்புக்கும் இஷ்யூ இருக்கு, அதனால வந்து நாங்க ஸ்மால் ட்வீக் இப்ப ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் ஓபன் பண்ணா இது ஆயிடும். இப்பதான் ஆப்பே ஓபன் பண்ண முடியலையே, ரீபூட் ஆகிக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸா. ரீபூட் ஆகும்போது ஏர்டெல் ஆப் அன்இன்ஸ்டால் பண்றது ஈஸி. அப்படி பண்றதா இருந்தா இந்த இஷ்யூ சால்வ் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஏடிபி எனேபிள் பண்ணி வச்சிருந்தா ஏடிபி வழியா அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் இந்த ஆப். எப்படி ஆயிடுச்சு நிலைமை. வந்து அபிஷியலா ரோல் அவுட் பண்ணுவாங்களாம் இந்த வீக் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்டேட் ரோல் அவுட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு. அப்படி சால்வ் பண்ண முடியலன்னா சர்வீஸ் சென்டர் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏர்பாட்ஸ். அடுத்தது ஐபேட் வித் மினி எல்இடி டிஸ்பிளே 3rd gen ஃபர்ஸ்ட் ஆஃப் 2021 எக்ஸ்பெக்டடா. சோ இதுல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா அதே A14 பவர்டா இருக்கணும். A14 பவர்டா இருக்குமா இல்ல A13 கொஞ்சம் அண்டர் இதுவாவே இருக்குமா? A12 A13 தெரியல, இருக்கலாம். இது வந்து மினி எல்இடி டிஸ்பிளேனால கொஞ்சம் மோர் பிரைட்டரா இருக்கும், அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே ரைட். இதுல வந்து மினி எல்இடி டிஸ்பிளே வச்சு 12.9 இன்ச் ஐபேட் ப்ரோ, அப்புறம் 27 இன்ச் ஐமேக், இது எல்லாமே மினி எல்இடி 7 ப்ராடக்ட்ஸ் வந்து பைப்லைனா இந்த மினி எல்இடி டிஸ்பிளே யூஸ் பண்ணி. 7ஆண்டா நீங்கலாம் 70டா உங்க பவர் தெரியல வேற உங்களுக்கு. 7 ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு பில்ட் அப். 3rd generation நார்மல் ஐபேட் இப்ப இருக்குல்ல, இப்ப 2nd generation ஓடிட்டு இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து 3rd generation எக்ஸ்பெக்டட். இது வந்து ஸ்டெம் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஓகே. அப்புறம் இயர் டிப்ஸ் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸும் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த வருஷத்துக்குள்ள 100 ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவேன்னு ஒரு பிராண்ட் சொல்லிச்சு, என்ன பண்ண போறாங்க? 100 50 யாரு 50 தானே? 50 பண்ணிட்டாங்களா? தெரியலையே, பண்ணிருப்பாங்க, எனக்கு கவுண்ட் பண்ணா தெரியும். ரியல்மியா ஏதாவது ஈவெண்ட் வைப்பாங்க. வருஷம் இன்னும் முடியல. நீங்க தான் இன்னும் வருஷம் முடியலன்னு இல்லையா? அடுத்தது ஐபோன் 12 மினி டேர்டவுன்ல வந்து எல்லா மினியேச்சர் காம்போனன்ட்ஸ் இருக்கு, பேட்டரியும் சின்னதா இருக்கு, அப்புறம் காம்போனன்ட் எல்லாமே இந்த டாப்டிக் மோட்டாரு இது எல்லாமே சின்னது பண்ணிருக்காங்களாம். டேர்டவுன்ல இதுலயே இருக்கு. சரி எல்லாம் சின்னது பண்ணிருக்காங்க ஓகே, பட் அந்த எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கு அது தெரியணும்ல. எஃபெக்டிவ்னஸ் வந்து அதுதான் சின்னதாக்கிறதுனால ஸ்லைட்டா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டுருந்தாங்க. அது வந்து ஹாப்டிக்ல மட்டும் இல்ல, ஸ்பீக்கர்லயும் இருக்கு இல்லையா? ஸ்பீக்கர் வால்யூம் வந்து கம்மியா தான் இருக்கு மத்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அதாவது 12 Pro Max வேற லெவல் வால்யூம் இருக்கும், அதான் எல்லாமே கொஞ்சம் சின்னது பண்ணிருக்காங்க. அதனால வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் போட்டிருக்கு. இந்த வாட்டி 6 out of 10 தான் கொடுத்துருக்காங்க IPX ஸ்கோர். ரிப்பேரபிலிட்டியா? இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய கொடுத்தாங்களா என்ன? இல்ல iPhone 12 Pro எல்லாத்துக்குமே 6 தான். ஐபோன்ல எப்பயுமே ரிப்பேரபிலிட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்ப இன்னொன்னு உனக்கு தெரியும்ல, சின்னதா ஒரு காம்பனன்ட் ஏதாவது நீ மாத்தினா கூட போன் பூட் ஆகாது. அப்படியே பூட் ஆனாலும் அந்த அது ரிலேட்டடான எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வெரிஃபை பண்ணும் ஹார்ட்வேர் இதெல்லாம். இப்பதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்களே, எதை மாத்தினாலும் இது தேர்ட் பார்ட்டி வழியா மாத்த முடியாது, அபிஷியல் வழியா தான் மாத்த முடியும். நீங்க பேட்டரியே மாத்துறதா இருந்தாலும் சும்மா நானும் போய் மாத்துறேன்னு எங்கேயும் போய் மாத்த கூடாது, அவங்க கிட்ட போய் மாத்தினாதான் நல்லது, அதுதான் சேஃப். ஓகே அப்புறம் என்ன சொல்லு? அவ்வளவுதான், இதுதான் என்னோட நியூஸ். அப்புறம் வேற சில நியூஸோட நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் இல்ல நீ இத கேட்டில, இந்த இடம் வந்து எனக்கான இடம், உனக்கான இடமா? சரி மாத்திட்டேன், இடத்த மாத்திட்டேன். சரி ஓகே, நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, அண்ட் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இதை தவிர வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருந்ததுன்னா நாளைக்கு பார்க்கலாம்.